இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தின டீட்டெயில்ஸை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வீடுகளை மட்டும்தான் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தொகை வந்து அடுத்த வருஷம் தான் கணக்கெடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுத்தாங்க அப்படின்னா என்னென்னலாம் கேட்பாங்க, நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும், அது வந்து ஆஃப்லைன் மூலயமாவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன் மூலயமாவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மூலயமா அப்படின்னா அவங்க வந்து ஃபார்ம் கொண்டு வந்துருவாங்க. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணாலே போதும், அவங்களே ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து சில பேருக்கு நிறையா சந்தேகங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அந்த சந்தேகங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இதை மாதிரி தான் இருக்கும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இதில் எல்லா கொஸ்டினுமே வரிசையாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே வரிசையாக வரும். அதாவது என்னென்ன டவுட்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறத வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ குடும்ப தலைவராக யாரோட நேம் போடணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. குடும்பத் தலைவர் என்பது வந்து சாதாரணமாக அந்த குடும்பத்தில் யார் பேருனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து மூத்தவங்க இளையவங்க அப்படிலாம் கணக்கு கிடையாது. யாரோட பேரை நீங்கள் போடனாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதோ அதை இதில் ஒவ்வொரு கொஸ்டினாக இருக்கும். உங்களுக்கான டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா கோடு கொடுத்துருக்காங்களா, அந்த கேப்சா கோடை தப்பு இல்லாமல் என்ட்ரி பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற வெரிஃபை அண்டு ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் மாதிரி வரும். அதில் சரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டேட் வந்து செலக்ட் ஆயிருக்கும். நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டுன்னு போட்டிருக்காங்களே, இதில் நம்மளோட ஹெட் நேம் வந்து என்ட்ரி பண்ணணும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து 2 ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா தனித்தனி அடுப்பு இருக்குன்னா 2 பேருமே தனித்தனியாக இதை வந்து ஃபில் பண்ணணும். இல்லைனா ஒரே சமையல் தான் பண்ணுறீங்க, ஒரே வீட்டில் இருக்கீங்க, ஒரே சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் யாராவது ஒரு ஆள் நேமை ஹெட்டாக போட்டு மீதி உள்ளவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து யாரோட நேமை ஹெட்டாக போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம் வந்து இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி வந்து ஒரு ஆப்ஷன் தான், நீங்க என்ட்ரி பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். ஏன் அப்படின்னா இந்த மேல வந்து குட்டியா ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருக்காங்களா, அப்படி குட்டியா ரெட் கலர்ல ஸ்டார் போட்டது எல்லாமே நம்ம கம்பல்சரியா அட்டென்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார் இல்ல அப்படின்னா அது வந்து நம்மளோட விருப்பம் தான். என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. மேல வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஓடிபியை இந்த பாக்ஸ்ல வந்து தப்பு இல்லாம என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓடிபி வந்து வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின்லாம் நமக்கு கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில் நோட் பண்ணிட்டு சரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபார்ம்ல தான் நம்ம வந்து ஒரு 6 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபில் பண்ண போறோம். 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமைவிட விவரங்கள். அதில் வந்து உங்களோட மாநிலம் வந்து தமிழ்நாடு செலக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மாவட்டம் கேட்டிருக்காங்க. உங்களோட மாவட்டத்தை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட அஞ்சல் குறியீடு கேட்டிருக்காங்க. உங்களோட அஞ்சல் குறியீடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து முக்கிய நில அடையாளத்தை உள்ளிடவும் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸாக்டா உங்களோட லொக்கேஷனோட அட்ரஸ் வந்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓரளவு நீங்கள் அட்ரஸ் கொடுத்தாலே கீழே அந்த அட்ரஸில் வந்து என்னென்ன லொக்கேஷன்லாம் இந்த மேப்பில் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும். அதில் உங்களோட லொக்கேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணோடனே உங்களோட லொக்கேஷன் பக்கத்தில் அது போயிடும். வரைபடத்தில் வந்து அந்த மார்க் இருக்குல்ல, அதை வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து நகர்த்தி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேமிக்க அண்ட் அடுத்து அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட வீட்டோட நீங்கள் இப்போ வந்து லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணீங்களா, அந்த லொக்கேஷன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எஸ்சி தரவு வந்து அந்த கணக்கெடுக்கிறவங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அமைவிட விவரங்கள் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் 2வது ஸ்டெப் வந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து சென்சஸ் வீட்டு விவரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்.
உங்களோட வீடு வந்து எதால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்சஸ் வீட்டு சுவரின் மீதான கட்டுமான பொருள் கேட்டிருக்காங்க. உங்களோட வீடு எதை வச்சு கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு கூரை இருக்குல்ல, அது எதை வச்சு கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ காங்கிரீட் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா காங்கிரீட் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவதுனா இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சென்சஸ் வீட்டின் நிலைமை கேட்டிருக்காங்க. அதையும் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சேமிக்க அண்டு அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பொது தகவல் 3வது ஸ்டெப்புக்கு போயிடலாம். உங்களோட குடும்பத்தில் எவ்வளோ பேர் வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குடும்ப தலைவரின் பெயர் கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்தனால அது ஃபில் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து வீட்டு தலைவரின் பெயர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மொழி செலக்ட் பண்ணோம்ல, அதில் நீங்கள் எந்த மொழி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் உங்களோட நேமை என்ட்ரி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த லாங்குவேஜில் உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிவிட்டு குடும்ப தலைவரின் பாலினம் கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ன கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பழங்குடியினர் அதுக்கப்புறம் மற்றவையாக இருந்தீங்க அப்படின்னா மற்றவை அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டின் உரிமை நிலை கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இருக்க வீடு வந்து சொந்த வீடா இல்லை வாடகை வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஆனாலும் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா 2வது ஆப்ஷனை கொடுக்கணும். சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கீங்கன்னா 3வது ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மற்றவைனா மற்றவை அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. உங்களோட வீடு எத்தனை அறைகளால் கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த குடும்பத்தில் வந்து திருமணமானவர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அதாவது ஒவ்வொரு ஃபேமிலியில் 2-3 ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும். உங்களோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிவிட்டு சேமிக்க அண்டு அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வசதிகள் 4வது ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து குடிநீருக்கான பிரதான ஆதாரம் கேட்டிருக்காங்க. உங்க வீட்டில் பைப் போடுறீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வந்து பைப் போட்டிருக்கீங்க அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர் இருக்கு அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ உங்க வீட்டில் கிணறு இருக்கு அப்படின்னா நீங்க கிணறு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கைப்பம்பு கையால் அடித்து தண்ணி எடுப்பாங்க, அது இருந்துச்சுன்னா கைப்பம்பு, நீர் ஊற்று, குளம், குட்டை, ஏரி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடிநீர் வந்து பக்கத்தில் கிடைக்குமா இல்லை தூரமாக போகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னா வளாகத்திற்குள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கு அப்படின்னா வளாகத்திற்கு அருகில், ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னா தொலைவில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள் கேட்டிருக்காங்க. உங்களோட வீட்டில் கரண்ட் வந்து எது மூலயமா வருது, அதாவது சூரிய சக்தி மூலயமா இல்லைனா மின்சாரம் அந்த மாதிரி எது மூலயமா வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கழிப்பிட வசதி கேட்டிருக்காங்க. உங்கள் வீட்டில் கழிப்பிட வசதி இருக்குது அப்படின்னா அது வந்து உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமா இல்லை 2-3 ஃபேமிலி சேர்ந்து கட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கழிப்பிட வசதியின் வகை கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா உங்களோட பாத்ரூம்ல கழிவுநீர் தொட்டி வச்சு பாத்ரூம் கட்டியிருக்கீங்களா இல்லைன்னா தொட்டி எதுவும் இல்லாம நார்மலா கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இரட்டை குழி கழிப்பிடம் கேட்டிருக்காங்க. ஒற்றை குழி கழிப்பிடம், சேவை கழிவு அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கழிவுநீர் வெளியேற இணைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மூடிய கழிவுநீர் கால்வாயா அப்படி இல்லைன்னா திறந்த வெளி கழிவுநீர் கால்வாயா இல்லை இணைப்பு எதுவும் இல்லையா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வளாகத்திற்குள் குளிக்கும் வசதி இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட வீட்டில் குளியலறை இருக்கு அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட வீட்டில் குளியலறை இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சமையலறை வசதி எல்பிஜி இல்லைன்னா பிஎன்ஜி இணைப்பு வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமையலறையில் சமைத்தல்னு கொடுத்துட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இணைப்பு இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து உங்களோட வீட்டுக்குள்ள சமைக்கிறீங்க ஆனா சமையலறைன்னு தனியா இல்லை ஒரே ரூம்குள்ள தான் சமைக்கிறீங்க அப்படின்னா இணைப்பு இல்லை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உள்ளதுன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வெளியே வந்து அடுப்புல சமைப்பாங்க, அப்படி இருந்துச்சுன்னா இணைப்பு இல்லை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து சமையல் பண்ணும்போது விறகு அடுப்புல சமைக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு எதுல சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு சேமிக்க அண்டு அடுத்து அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சொத்துகள் விவரம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். உங்களோட வீட்டில் வந்து வானொலி டிரான்சிஸ்டர் வந்து இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அதாவது யாருக்காவது கால் பண்ணனா எது மூலயமா பேசுவீங்க, ரேடியோ இல்லைனா கைபேசி, ஸ்மார்ட் ஃபோன்கள் அந்த மாதிரி கேட்காங்க. அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தொலைக்காட்சி வந்து
எல்லார் வீட்லேயுமே கேபிள் இணைப்பு தான் இருக்கும், அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இணையதள வசதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் வீட்டில் வந்து மடிக்கணினி கணினியின் மூலம் இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் வசதி மட்டும்தான் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து மடிக்கணினி இருக்குது அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து தொலைபேசி மற்றும் கைபேசி ஸ்மார்ட் ஃபோன்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க. என்னது இருக்குது அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன், இதர சாதன கைபேசி இல்லை ரெண்டுமே இருக்குது அப்படின்னா ரெண்டுமே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒன்று வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வீட்டில் மிதிவண்டி, ஸ்கூட்ரு, பைக் அந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் காரு, ஜீப்பு, வேன் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு என்னது பயன்படுத்துவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அரிசி, கோதுமை, சோளம், நீங்கள் வந்து எதை பயன்படுத்துறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கைபேசி எண் வந்து அதுவே செலக்ட் ஆயிடுச்சு. சேமிக்க அண்டு அடுத்து அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டீட்டெயில்ஸ், விவரங்களை சரிபார்த்து உறுதிப்படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கொடுத்தோம்ல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நம்ம எடிட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம், அதனால எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணணும், அதாவது தப்பாக இருக்குது அதை சரி பண்ணணும் அப்படின்னா திருத்துதலுக்கு திரும்பவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை கொடுத்தீங்கன்னா இதுக்கு முந்தின பேஜெல்லாம் ஒவ்வொன்றா வரும். நீங்கள் எதில் மிஸ்டேக் இருக்கோ அதை போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் வரைவாக சேமிக்க உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.